சார் முதல்ல வந்து அவர் வந்து கட்சி மாவட்ட நிர்வாகிகள் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவரோட அமைதி வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாலும் கூட மக்கள் கிட்ட வந்து அவருக்கு இன்னுமே அந்த வரவேற்பு இருக்கு. மக்கள் அவரை நம்புறாங்க. ஸோ மக்களை கூட இவங்க எதுவும் பண்ண வேணாம். பட் கட்சி ரீதியாக அவங்க ரொம்ப டவுனாக இருந்தாங்க. இப்போ எல்லா மாவட்ட நிர்வாகிகள் கூடயும் விஜய் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்றது செய்திகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி இது வந்து அங்க பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு நேரடியாக போய் சந்திக்கணும். அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நீங்க செய்யணும். விமர்சனங்களுக்கு வந்து எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு அறிவிச்ச நிவாரண நிதியை வந்து இது சீக்கிரமே வாங்கி தரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டும் இருக்காங்க. மக்களை போய் சந்திக்கிறப்ப கூட மக்கள் பெருசா அவங்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணாம அவங்களுக்கு இப்பவும் சப்போர்ட்டிவா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்த கட்டமா இந்த ரோட் ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து இனி வந்து மக்கள் வந்து நம்மளால பாதிப்படைய வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் இந்த பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி இல்லைனாலும் பொதுக்கூட்டம் மாதிரி இந்த கட்சிகள்லாம் தெருமுனை கூட்டம் மாதிரி நடத்துவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா பொதுக்கூட்டமா நம்ம நடத்துவோம். இது ரோட் ஷோவோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பொதுக்கூட்டம்னு வரும்போது அவங்க அவங்க அந்த கிரவுண்டை எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க மக்கள் வந்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வரவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கோப்பா தனக்குள்ள வச்சுக்கலாம். ஒரு மாநாடு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக தான் நடத்தினார். லட்சக்கணக்கான பேர் வந்தா கூட கிட்டத்தட்ட அது சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டினாங்க. அது ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் இது பொதுக்கூட்டமா நடத்தப்படுறப்போ என்ன கேட்டிங்கன்னா தொகுதி வாரியா இவர் போயிட்டாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. தொகுதி வாரியா பிரிச்சிங்கன்னா ஒரு ஊரே வந்து 2, 3 வாட்டியே 2, 3 ஊரா 2, 3 இடமா பிரியும் போது மக்களோட கூட்டம் அதுக்கேற்ற மாதிரி வரும். இவங்க கூட்டத்தை காட்டுறதுக்கு சேர்க்கிற ஆட்களையும் தாண்டி இவங்க மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல வரும்போது அந்த அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் அப்படின்ற விஷயம் தான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இவரோட இந்த அறிவிப்புகள் வந்து கட்சியை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆட்கள் எல்லாருக்கும் ஒரு பெரும் நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பரப்புரையில வந்து இனிமே வந்து இந்த ரோட் ஷோ பண்ணாம இந்த பொதுக்கூட்டமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் நான் தோணுது. அதை வந்து ஊர் ஊரா வைக்காம ஒரு ஊர்ல உள்ள தொகுதி வாரியா பிரிச்சு அந்தந்த ஊர்களில் வச்சாங்கன்னா மக்கள் அங்கேயுமே கூட்டம் கூட தான் செய்வாங்க. பட் பொறுப்பா கூடுவாங்க. அதே மாதிரி ஒரே ஊர்ல ஒரு வாட்டி கூட்டம் வச்சா பெரும் கூட்டம் வரும். அங்கேயும் கலவரங்கள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அந்தந்த தொகுதி வாரியா அவங்க கூட்டத்தை பிரிச்சு வச்சாங்கன்னா கண்டிப்பா டிவிகேக்கு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த சப்போர்ட் இன்னுமே அதிகரிக்கும். கட்சி நிர்வாகிகளுமே வந்துட்டு அதை ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். சரி, எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து ஆக்சுவலா இது ஒரு டிவிகே சைட்ல இருந்து வர வேண்டிய விஷயம் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. அதையும் தாண்டி இப்போ என்ன செய்திகள் வருதுன்னா சீக்கிரமே வந்துட்டு அவர் வந்து பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக சந்திக்க போறாரு அப்படின்றது இருக்கு. பட் இது பொதுவாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அடிப்படையா அனுமதி வழங்குறதுல வந்து இங்க ஆளுங்கட்சி வந்து பெரும் விஷயங்கள் பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்குமே வந்துட்டு இது இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியல் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதாவது அவர் அரசியல்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அவருக்கு இந்த பர்மிஷன் டினை பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவர் கூட்டம் போட விட மாட்டாங்க, பரப்புரை பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி அவர் எதிர்பார்த்திருப்பாரு. பட் கரூர்ல நடந்தது வந்து அவர் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். இது இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது அவர் எதிர்பாராத சம்பவம். அப்படி இல்ல சார். மேபி அது அவர் அதுல எப்படின்னா இல்ல சார். நான் ஒரு இத குறுக்கிட மன்னிக்கணும். இப்போ கூட இருக்கிறது வந்து புஷி ஆனந்த். அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ. ஸோ அவருக்கு ஆமா. இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவரு வந்து கண்டிப்பா ஒரு அறிவித்திருப்பார் இல்லையா? அதுபடி ஏன் சரி, நடக்கும்? எனக்கு அதுல எனக்கு வந்துட்டு என்னன்னா 2ஆம் கட்ட தலைவர்களே பெரும் பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னை நிலைநிறுத்திக்க, தன்னை ஒரு பெரும் சக்தியா காட்டிக்க ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்களே ஒழிய கட்சி ரீதியா அவங்க பெருசா இணையல அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு பரப்புரை, ஒரு மாநாடுன்னா இது கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இப்படி நடக்கும், இப்படிலாம் இருக்கும்னு. அவங்களுக்கு ஒரு இருக்கிற அனுபவத்தை அவங்க பயன்படுத்திருக்கலாம். ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கலாம், நிர்மல்குமார் சொல்லியிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம். விஜயை தாண்டி பாத்தீங்கன்னா. ஆனா இது எல்லாமே அவர்கிட்ட சொன்னாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்களுக்குமே ஒரு ஆக்சுவலா என்னன்னா ஆரம்ப நிலையில இருந்துமே வந்து விஜய் அவர்களின் இந்த அரசியல் பிரவேசத்தை வந்து எந்த அளவுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா பாணியில ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். அந்த கரூர் சம்பவம் வரைக்குமே அவர் வரது போறது, அவர் போட்டோ வீடியோலாம் வச்சு மேட்சப் பண்றது எல்லாத்தையுமே ஒரு அவரை வந்துட்டு ஒரு ஹீரோவா, தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் பிரதிபலிச்சாங்க ஒழிய அவர் ஒரு அரசியல் தலைவரா, அவரோட நிர்வாகிகள் வந்து ஒரு கட்சியின் நிர்வாகிகளா, அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து தொண்டர்களா எந்த இடத்துலயுமே மாறலையோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான ஒரு விஷயம் தான், அப்படிதான் இருந்தது. பட் இந்த கரூர் சம்பவத்தின் அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு அரசியல் ஒரு கிளாரிட்டி இருக்கும் வந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருக்கணும், ஆனா சொன்னாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று வரும்போது அவங்க அதுக்கு அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஏற்ற அந்த பொறுப்புணர்ந்து அவங்க செயல்பட்டாங்களா அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும். அது வந்து இங்க தவறப்பட்டிருக்கு. அவங்க அதை சரியா செய்யலைன்றது கட்சி நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் வரையுமே வந்துட்டு அவங்கள வந்து நிறைய வசைப்பாடுறதை வந்து இங்க சோசியல் மீடியால பார்க்க முடியுது. கைது பண்ணணும்னு சொல்லும்போது கூட கைது பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து தொண்டர்களே சொல்றாங்க. அவரை ஏன் இன்னும் கைது பண்ணல,
அவரோட கைது நடவடிக்கைகளில் டிலே பண்றது கூட திமுகவின் ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளோ ரொம்ப வேலை செய்யறதுல வந்து இவ்வளோ அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்றது வந்து குறையாவே சொல்றாங்க. அப்போ நம்ம நிர்வாகிகள் தொண்டர்கள் முதற்கொண்டு அவங்களோட செயல்பாட்டில் பெரிய அதிருப்தி தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டியவங்க சொல்லாம இருந்திருக்கலாம் மேபி. ஆனா இது ஒரு காரணம் தான். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் வந்து மனநலம் ஓகே, விஜய் மனம் அவர் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவரால் வந்து நேரடியா மக்களை சந்திக்க முடியாதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா இந்த பெரும் கேப் இருக்குல்ல, கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 8 நாள் ஆயிடுச்சு. 8வது நாளான இன்னைக்கு தான் வந்து அவரு நிர்வாகிகள் கிட்டே பேசியிருக்காரு அப்படின்றதே வந்து அது பெரும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு நம்ம சொல்லலாம், அவர் வந்து ஆமா அவர் வந்து மக்கள் அவர் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும், அவர் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான நேரம் மக்களே சொல்றாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால அவர் பேசாம இருக்காரு அப்படின்றத மக்களே சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு வரம் தான், எந்த தலைவனுக்குமே கிடைக்காத. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாது, எம்ஜிஆர் காலத்துலாம் நான் பார்த்தது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் வரைக்கும் இப்படி ஒரு மக்கள் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு தலைவன் வந்துட்டு விஜய் அவர்கள் மட்டும்தான். ஆனா அந்த நம்பிக்கையை வந்து அவர் காப்பாத்திக்க போறாரா இல்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நம்பிக்கையை உடைக்க போறாரா அப்படின்றது தெரியல. இப்ப பண்ணதே லேட்டு தான். பட் இதுக்கப்புறமும் அடுத்தடுத்து அவர் வந்து சந்திக்கிறத தள்ளி போடாம நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே, விஜய் உட்பட எல்லாருமே கரூர் மக்களை வந்து சந்திக்கணும்ன்றது தான் என்னோட ஆசையும் கூட. அது சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நம்புறேன்.